ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல பாருங்க, அவதரிச்ச நாள்லேருந்து பூத்தனை, சகடாசுரன், திருணாவர்த்தாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், பிரலம்பாசுரன், அரிட்டாசுரன், தேனுகாசுரன், பகாசுரன், அகாசுரன், கேசி, வியோமாசுரன், எத்தனை எத்தனை அசுரர்கள் இவாள்லாம் ஆயர்பாடியில முடிச்சான். அதுக்கப்புறம் அங்க போனான், கோலையாப்பீடம் யானை, யானைப்பாகன், முஷ்டிகன், சாணூரன், ரெண்டு மல்லர்கள், அதுக்கப்புறம் கம்சன், அதுக்கப்புறம் கம்சனை சார்ந்தோர் முடித்தான். அதுக்கப்புறம் காலை அவனன், அவனை முச்சுக்குந்தனை கொண்டு அழித்தான். ஜராசந்தன் 18 முறை கொண்டு வந்த சேனை, அந்த சேனைகளை எல்லாம் அழித்தான். பின்னாடி பீமனை கொண்டு ஜராசந்தனை அழித்தான். அதுக்கப்புறம் துவாரகையில எழுந்தருளினான். துவாரகையில எழுந்தருளி இருந்த காலத்திலும் பாருங்கள், நரகாசுரனை அழித்தான். அவனுக்கு உதவிக்கு இருந்த முராசுரன், அவனோடு சார்ந்து இருந்த அசுரர்கள், அவர்களை அழித்தான். அதற்கு மேல பௌண்டரக வாசுதேவன், அவனுக்கு துணை வந்த காசிராஜன், காசிராஜன் மாதன் சுதக்ஷிணன், இவர்களை அழித்தொழித்தான். சால்வனை அழித்தான், தந்தவக்திரனை அழித்தான், சிசுபால வதம் இது நாம தனியாவே பார்க்கிறோம், சிசுபாலனை அழித்தொழித்தான். இதெல்லாம் போதாது, மகாபாரத யுத்தம் என்ற ஒரு பெரிய யுத்தத்தையே நடத்தி அதுல துரியோதன் உள்ளிட்ட தீய சக்திகள், அவனுக்கு துணை நின்றவர்கள் எல்லாரையும் அழித்தொழித்தான். அப்போ கொஞ்ச நஞ்சம் கிடையாது கிருஷ்ணாவதாரத்துல, திண்கொள் அசுரரை, அப்படிப்பட்ட வலிமையான உடல் வலிமை மன வலிமை கொண்ட அந்த அசுர கூட்டங்களை எல்லாம் தேய வளர்கின்றான். இந்த வார்த்தை பாருங்க, பெரியாழ்வார் எவ்வளவு அழகா போட்டிருக்காருன்னு. தேய வளர்கின்றானா, அவ தேய 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 இவன் வளர்ந்துட்டே இருக்கானா. இன்னும் ஸ்பஷ்டமா சொல்லணும்னா, இவன் வளர வளர அவ தேய்ச்சிட்டே போனாலாம். இப்ப பார்த்தா முதல்ல ஒரு 4-5 நாள்ல பூத்தனை வந்தா, பூத்தனை ஒருத்தி போயிட்டா. கிருஷ்ணனுக்கு 4-5 மாசம் ஆறுது, சகடாசுரம் போயிட்டான். 1 வருஷம் ஆச்சு, திருநாவர்த்தாசுரன் போயிட்டான். 2 வயசு ஆச்சு, வத்சாசுரனும் கபித்தாசுரனும் போயிட்டா. ஒரு 3-4 வயசு ஆச்சு, அகாசுரன் பகாசுரன்லாம் போயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வயசு ஆச்சு. அப்போ பார்த்தா கேசி, வியோமாசுரன், தேனுகாசுரன், அரிட்டாசுரன் இவெல்லாம் போறான். 11 வயசு கண்ணனுக்கு ஆகும்போது கேசி வதம்ங்கிறது முடிஞ்சுடுறது. அப்படியே கம்சனையும் போய் வதைச்சுட்டான். அப்புறம் கண்ணனுக்கு இன்னும் வயசாக வயசாக ஜராசந்தன் போறான், சால்வன் போறான், சிசுபாலன் போறான். இப்படியே வரிசையாக அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். பின்னாடி கண்ணபிரானுக்கு ஒரு 80 வயசு கிட்ட ஆகிற சமயம், அப்போ பார்த்தா மகாபாரத யுத்தம் என்பதையே நடத்தி அத்தனை பேர் அழிச்சுட்டான். அப்ப தேய வளர்கின்றான். இவன் வளர 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 அவன் தேய்து கொண்டே போகிறார்களாம். அப்படியே நினைச்சு பாருங்க, கண்ணன் ஒரு நிலவாக இருக்கிறான், இந்த நிலவு அப்படியே வளர்ந்துட்டே போறது. இருட்டாகிய அந்த இருள் என்பது தேய்ந்து கொண்டே போகிறது. அப்ப கண்ணன் வளர்ந்து கடைசியா 125 திருநட்சத்திரம் பூர்த்தி ஆகும் போது பார்த்தா அசுரர்களே காணுமா. அப்ப கண்ணன் அவதரிக்கும் போது அவ நிறைய இருந்தா, கண்ணன் குட்டி குழந்தையா இருந்தான். தேய வளர்கின்றான். இவன் வளர்ந்து 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 அவ எல்லாரையும் தேய வச்சுட்டான்.